பிக் பாஸ் பிரபலமான பாலாஜி முருகதாஸ், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மட்டுமில்லாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு. அதோட திமுகவினரையும் சகட்டு மேனிக்கு திட்டி சர்ச்சையில சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலாஜி முருகதாஸ் அண்மையில ஒரு கருத்து ஒன்றை தெரிவிச்சிருந்தாரு. நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்பவர்கள் எல்லாம் வாரிசுகளை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு விமர்சித்திருந்தாரு. யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலினை வச்சு மாமன்னன் படம் எடுத்ததை மறைமுகமா தாக்கி பாலாஜி முருகதாஸ் பேசியிருந்தது தெரிய வந்திருந்தது. இவருடைய கருத்தால கடுப்பான திமுக அனுதாபிகள் எல்லாம் பாலாஜி முருகதாஸை கடுமையா வசைப்பாடவும் ஆரம்பிச்சாங்க. இன்னும் கடுப்பான பாலாஜி முருகதாஸ் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்தெல்லாம் திட்ட தொடங்கியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? அவருடைய தாத்தா வித்தவுட் டிக்கெட்ல வந்ததுக்கு அவரை கைது செஞ்சிருக்கணும். உதயநிதி சொத்து குறித்து பதில் சொல்லுங்க அப்படின்னு வெளிப்படையாவே பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு சிலர் பதிலளிக்க அடுத்த பதிவுல என்னுடைய தாத்தாவும் 1950 சென்னைக்கு வந்தாரு, உங்க தாத்தாவும் அப்பதான் சென்னை வந்தாரு, ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? நீங்க ஊழல் செய்யலையா? இதை நாங்க நம்பணுமா? உங்க குடும்பமே ஊழல் குடும்பம் அப்படின்னு ரொம்பவே காட்டமான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுத்த திமுகவினர் கைதாவதற்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க, திமுக தானே இங்க ஆட்சியில இருக்கு, முடிஞ்சா என்ன கைது பண்ண சொல்லுங்கடா, அவங்களால முடியாது, ஏன்னா நான் சுத்தமானவன் அப்படின்னு சவால் விட்டிருக்காரு பாலாஜி முருகதாஸ். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆன பிறகு பட வாய்ப்புகள் இல்லாம இருக்கிற அவரு அண்மையில சினிமால நடிக்க மாட்டேன், யார்கிட்டையும் போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாரு. திடீரென இந்த மாதிரி ட்விட்டர் பக்கத்துல ஆக்டிவான பாலாஜி முருகதாஸ் நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைய போறேன் அப்படின்னு சொல்லி திமுகவினர் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.